ஜெஸ் அண்ட் கோவின் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மைய தமிழ்நாட்டின் முதல் எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் ஃபார் கீமோதெரபி எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சனிக்கிழமையன்று சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். புற்றுநோய் சிகிச்சையில் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி, NVN சோமு, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழில் நாகநாதன், ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி தொகுதி கவுன்சிலர் திரு நே. சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். SRM குழுமத்தின் தலைவர் திரு ரவி பச்சமுத்து அவர்களும், கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸின் தலைவர் திரு டாக்டர் பிரகாஷ் அவர்களும் டே கேர் கீமோதெரபியின் முக்கியத்துவம் பற்றியும் மற்றும் சிகிச்சை குறித்தும் விளக்கினர். பல்வேறு மருத்துவர்களும் புற்றுநோயின் பல்வேறு படிவு நிலைகள் மற்றும் இதில் ஜெஸ் அண்ட் கோவின் பங்களிப்பு குறித்தும் விளக்கினர். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ஆரம்ப நிலை புற்றுநோய் சிகிச்சை குறித்தும் நடுத்தர மக்களின் தேவை பற்றியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் உள்ள கடைக்கோடி மனிதனுக்கும் இவ்விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஜெஸ் அண்ட் கோவின் நோக்கமாகும். இது பற்றி டாக்டர் எழில் நாகநாதன், டாக்டர் கனிமொழி, NVN சோமு மற்றும் டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் ஆகியோரால் விளக்கப்பட்டது. பாதிப்புகளை கண்டறிவது என்கின்ற வகையில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒரு 4-5 மாத காலங்களில் ஏறத்தாழ ஒரு 30% பேருக்கு அந்த பயிற்சிகள் முடிக்கப்பட்ட நிலையில் 97 பேருக்கு தொடக்க நிலைகளில் புற்றுநோய் இருப்பது என்பது இந்த 4 மாவட்டங்களில் கண்டறியப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை பொறுத்தவரை வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களுக்கு தெரியும், தொடக்க நிலைகளில் முதல் மற்றும் 2ஆம் நிலைகளில் இருப்பவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம். அதுவே 3, 4 என்று போய்விட்டால் பெரிய அளவிலான உயிருக்கு பாதிப்பை யாராலும் தடுக்க முடியாது என்கின்ற நிலை. எனவேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பாதிப்புகள் கண்டறிய தொடங்கி இதுவரை 97 பேருக்கு இந்த 4 மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடக்க சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் அண்மையில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எழில் நாகநாதனுக்கு தெரியும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த 4 மாவட்டங்களில் செய்ததைப் போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இன்றைக்கு அனைவருக்குமே புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த திட்டம் இன்னும் ஓரிரு மாத காலங்களில் தமிழக அரசின் அரசாணை பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் ஒர்க் என்பது தொடங்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், புற்றுநோயின் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலையில் அதற்கான சிகிச்சை அமைப்புகளும் தரமான சிகிச்சைகள் மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதான ஒரு அமைப்புகளும் உருவாக்கப்பட வேண்டியது என்பது அவசியம். அந்த வகையில்தான் ஜெஸ் அண்ட் கோ என்கின்ற இந்த அமைப்பு ஒரு குறைந்த செலவில் நிறைந்த மருத்துவ பயன் என்கின்ற வகையில் இந்த அமைப்பை இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். இது மிக சிறப்பான வகையில் மக்களின் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேன்சர் இன்சிடென்ஸ் ஏறினாலும் சர்வைவல் உலகம் முழுக்க ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு காலத்துல பிரஸ்ட் கேன்சருக்கு பாத்தீங்கன்னா நம்ம 50% 60% சர்வைவல், இப்ப உலக நாடுகள்ல 90% மேல சர்வைவல் இருக்கு. இந்தியால மட்டும் 30% அதிகமா இறந்து போறாங்க. சோ இதோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம கண்டுபிடிக்கிறது லேட்டா இருக்கு. கேன்சரா எனக்கு வராதுங்கிற தாட் ப்ராசஸ் வந்தாலும் நான் வைத்தியமே கிடையாது, நான் போக மாட்டேன்னு யோசிக்கிறது. நாங்க ஒரு சர்வே எடுத்த ஒரு 60-70 பேர்கிட்ட பேசியிருப்போம், ஆல் செக்மெண்ட்ஸ். இதை யாருமே ஹோப் கேன்சரோட அசோசியேட்டே பண்ணல. எல்லா இடத்துலயும் வந்த பதில் கேன்சர்னா நோயே இல்லாத வியாதி அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. ஏர்லியா கேன்சரை கண்டுபிடிச்சு கரெக்டா வைத்தியம் பண்ணா உயிர் சேதம் குறையும், நம்மளும் உலக நாடுகள் அளவுக்கு போக முடியும். இந்த கான்செப்ட் எடுத்துட்டு தான் ஜஸ்ட் ஆன் கோ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு பார்ட் நாங்க டிஜிட்டலா அவேர்னஸ் கொடுக்குறோம், இன்னொரு பார்ட் கீமோதெரபி கொடுக்குறோம். உலக நாடுகள் எல்லாத்துலயும் வளர்ந்த நாடுகள்ல கீமோதெரபி டே கேர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் ஹாஸ்பிட்டல்ஸை கொடுக்குறோம். ஹாஸ்பிட்டல்ஸ் எடுக்கும்போது காஸ்ட் ஆஃப் டெலிவரி அதிகமாகும். டே கேர்ல கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ், உங்களுக்கு பேஷண்டோட காஸ்ட் குறையும், அவங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் ஈஸியா இருக்கும், அக்செப்டன்ஸ் அதிகமா இருக்கும்.
ஸோ புரிதலும் அதிகமா இருக்கும், எடுத்துக்கிற தன்மையும் அதிகமா இருக்கும், ஃபாலோ அப்ப டிஜிட்டலா பண்ண முடியும். ஸோ நாங்க டே கேர்ல கீமோதெரபி கொடுத்து டிஜிட்டலா ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி அவங்களே ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா ஹாஸ்பிட்டலோட லிங்க் பண்ணுவோம். ஸோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் who are going to handle this. இந்த சென்டர் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். அங்க ஆன்காலஜிஸ்ட் கொடுக்குற கீமோதெரபி கீமோ இன்ஃபியூஷன் நர்சஸ் ஸ்பெஷலி ட்ரெயின் நர்சஸ் கொடுப்பாங்க. they'll be followed up by doctors. and digitally அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூல கம்யூனிகேஷன் அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். இப்படி பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிற விதம் அதிகமாகும், சர்வைவல் ரேட் ஏறும். வீட்டுல கொடுக்குறது ஹாஸ்பிட்டலே பகல்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க வருவீங்க, அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ஊர்கள்ல திறக்க முடியும், அங்கேயே வந்து எடுத்துட்டு போகணும். ரொம்ப ஏதாவது என்னன்னா இப்ப பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா 90% மேல இருக்க புற்றுநோய் டாக்டர்ஸ் பெரிய ஊர்கள்ல தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் 95% 2-3 மெட்ரோஸ்ல முடிஞ்சு போகுது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பெரிஃபரியில இருக்காங்க. ஸோ பெரிஃபரியில எடுத்துட்டு போனோம்னா நம்ம சென்டர்ஸ் அங்க வைக்கணும், ஆன்காலஜிஸ்ட் வந்துட்டு போற மாதிரி இருக்கணும், டெலிவரி கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஏன்னா ஒரு கீமோதெரபிக்காக ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்யறவங்க அங்கேயிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது இந்த டே கேர்ல 2 வாரத்துக்கு ஒருத்தர் கொடுக்கறதுலாம் முடியாம போயிடும், எடுத்துக்காம இறந்து போறாங்க. அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணணும். சென்டர்ஸ் அங்க வரும்போது அப்டேக் அதிகம் இருக்கும், சர்வைவல் கேன்சர் ஒரு நோய் இல்லைங்க சார், பல வகையான கேன்சர். சில கேன்சருக்கு இப்ப வந்து வாய்வழி மாத்திரைகள் வரும், சில கேன்சருக்கு வாரம் ஒரு முறை வைத்தியம் வரும், சில கேன்சருக்கு 3 வாரம் ஒரு முறை வைத்தியம் வரும், சில கேன்சருக்கு ரேடியோ தெரப்பி வரும், சில கேருக்கு சர்ஜரி வரும். ஸோ அந்த ஆன்காலஜிஸ்ட் டிசைட் பண்ற மாதிரி யாருக்கு எப்படி கீமோதெரப்பி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைங்க சார், வீட்டுக்கு ஒண்ணு பண்ண முடியாது, சென்டர் இல்லைங்க சார், அங்கங்க சென்டர்ஸ் இருக்கும், அங்க பிக்ஸடா இருக்கும், பிக்ஸடா இருக்கும். அதை தாண்டி எல்லாரும் வந்து இப்ப வந்து கிராமங்களுக்கு மெயினா இப்ப கிராமத்துல வந்து கேன்சர் வருதுன்னா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் இல்லாம நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அதை தடுப்பதற்காக தான் கிராமங்களும் சின்ன சின்ன சென்டர். இப்ப வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கணும், இப்ப மதுரை ஆபரேஷன்ல வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அந்த புற்றுநோய்க்கான சர்ஜரியை பண்ணிடுவாங்க, அறுவை சிகிச்சை முடிஞ்சிடும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாத காலமோ 6 மாத காலமோ அந்த கீமோதெரப்பிங்கிற மருந்து செலுத்த வேண்டிய நெசசிட்டி இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. இப்ப இதே சென்டரை கொண்டு போய் உசிலம்பட்டிங்கிற ஒரு இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போட்டோம்னா அவங்க வந்து காலையில வந்து மருந்து செலுத்திட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கே திரும்பி நைட்டுக்குள்ள போக வேண்டியும். ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண வேண்டிய சார்ஜஸ் இல்ல, கூட ஒருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஓபி பேசிஸ்ல பாத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வை அவங்களுக்கு கொண்டு வர முடியும். அந்த உணர்வு தான் அந்த ஹோப்புங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு கேன்சர் இல்ல, பெரிய நோய்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த பிரம்மாண்டம் இல்லாம இந்த நோயும் நம்மளால தீர்த்து நம்ம வந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் இதோட கான்செப்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பைனியர் சென்டர். நீ சொல்லு. இதாங்க ஃபர்ஸ்ட் பைலட் ஃபேஸ்னு சொல்லுவோம். இங்கேயும் கொஞ்சம் பெரிஃபெரியல் டிஸ்டன்ஸ் அண்ட் மானிட்டரிங் எல்லாம் முடிஞ்சிருந்தா அடுத்த சென்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வர மாதிரி வச்சுக்கோம். அடிப்படையிலே நீங்க மொத்தம் 7 ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினர். இந்த சென்டரை வந்து எங்க தொகுதியில வந்து விஜயலட்சுமி மேம் ஜெசான்கோ உருவாக்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகளை அமைச்சர் வந்து வரிசைப்படுத்தினாங்க. தமிழ்நாடு அரசு தான் முதல் அரசு கேன்சருக்கான ஒரு பாலிசியை வந்து ரிலீஸ் பண்ண போகுது. அந்த கேன்சர் பாலிசியில வந்து முக்கிய கூறு என்னன்னா கண்டறியும், அதாவது டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன். ஏன்னா புற்றுநோய் எவ்வளவு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்டோட சக்சஸ் இருக்கு. ஸோ விழிப்புணர்வு எல்லா லெவலையும் விழிப்புணர்வு தான் தேவையா இருக்கு. பிறகு கண்டறியும் கருவிகள், அதாவது லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ். 3வது வைத்திய முறைகள். இப்ப இதுல 3 செக்மெண்ட்ல பார்த்தோம்னா அரசாங்க பங்களிப்பு, தனியார் பங்களிப்பு, அப்புறம் அரசாங்கம் தனியாரும் இணைந்து பங்களிப்புன்னு 3ஆ பிரிச்சுக்கலாம். அப்ப அரசாங்க பங்களிப்பு இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வரோட திட்டமான
மக்கள் தேடை மருத்துவத்துல வந்து இப்ப மக்கள் தேடை மருத்துவம் மூலமாக கேன்சர் டிடெக்ஷனை வந்து சேர்த்திருக்கோம். இப்ப சேர்க்கும் போது முதல் கட்ட ஆய்வுல வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வாயு புற்றுநோயும் குடல் புற்றுநோய் இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைகள் புற்றுநோயும் சிறுவயது புற்றுநோய்களும் எந்த வகையான தீய பழக்கம் இல்லாதவங்க புற்றுநோய் இருக்குதுன்னு பல வகையான ஆய்வுகள் வந்து இப்படி இருக்க சூழல்ல ஆரம்ப காலத்துல புற்றுநோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அரசாங்க மருத்துவமனை இல்லாமல் இந்த மாதிரி தனியார் பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், தனியார் வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள், கார்பரேட் மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு, இல்ல அரசாங்க மருத்துவமனைகளா இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு இல்ல ஒரு நடுத்தரத்துக்கு கீழே இருக்க குடும்பத்துகளுக்கு எந்த வகையான ஒரு பொருளாதார அளவுக்குள்ள மாதிரி அவங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்பான சென்டர்ஸை உருவாக்குறதுக்கான பொறுப்பு தனியாருக்கு இருக்கு. இப்ப ஜஸ்டான்கோ வந்து அந்த செக்மெண்ட்ல வராங்க. இந்த செக்மெண்ட்ல வராங்கன்னா, பணம் படைத்தவர்கள் கார்பரேட் மருத்துவமனைக்கு போறாங்க, பணம் இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னு போது, நம்ம தமிழ்நாடோட சிறப்பு என்னன்னா, நடுத்தர குடும்பங்களுக்கு நர்சிங் ஹோம்ஸ், ஸ்மால் டாக்டர் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே கம்மியாயிட்டு வரும். இப்ப இந்த சூழல்ல வந்து விஜயலட்சுமி மேடம் வந்து ஜஸ்டான்கோ இந்த சென்டரை வந்து உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நடுத்தர குடும்பத்திற்கு நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றேன். அது மட்டும் இல்ல, சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் பரவலா உருவாக்கும் போது அரசாங்க இயந்திரத்தோட சேர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், கேன்சர் அறிகுறிகள், இல்ல அரசாங்கத்துல இல்லாத சில அதிநவீன டெஸ்டிங் முறைகள், பிறகு கீமோதெரபி ப்ரொவைட் பண்றதுக்கான சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதை பத்தி அவங்க விளக்குனாங்க. சோ அப்ப இந்த சென்டரோட முக்கிய நோக்கம் வந்து இந்த பர்டிகுலர் பகுதியில வந்து இதோட மாடலை வந்து சக்சஸ் மாடலா ஆய்வு பண்ணி இதோட சக்சஸ் மாடல் வந்து இதே மாதிரி பேட்டர்ன் வந்து பிற மாவட்டத்துகளுக்கும் விரிவுபடுறதுக்கான முயற்சி வைப்பாங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்து காப்பீடு திட்டம் வந்து டே கேருக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். டே கேர் என்பது ஒரு நாள் அட்மிஷன் இல்லாம ஒரு பேஷண்ட் வந்து காலையில அட்மிட் ஆகி அவங்க கீமோதெரபி ட்ரக்ஸ் ரிசீவ் பண்ணி போறது. இது வந்து பல்வேறு சிகிச்சை நிபுணர்களோட கொலாபரேஷன் பண்றாங்க. இப்போ வந்து ஆன்காலஜிஸ்டோட கேர் தேவை, பிசிஷியன்ஸோட கேர் தேவை, அந்தந்த புற்றுநோய்களுக்கு அந்தந்த ஸ்பெஷாலிட்டிஸோட சிகிச்சை நிபுணர்கள் தேவை. எல்லாமே ஒன் பாயிண்ட் சொல்யூஷனாக இந்த சென்டர் வந்து செயல்படுது. இது விரிவடையும் போது இதோ பலன்கள் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக போய் சேரும் என்ற நம்பிக்கை. கேன்சரை பொறுத்து கீமோதெரபி செலவுங்களா? கேன்சர் வைத்தியத்திலையும் செவரல் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஆன்காலஜிஸ்ட் வச்சு பேசணும். ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சில கீமோதெரபி ஒரு 5000 லட்சக்கணக்கில். கேன்சர் டாக்டர் எதை சொல்றாங்களோ அதுல எவ்வளவு கன்செஷன் கொடுக்க முடியுமோ நாங்க டெலிவரி பண்றோம், டிசைட் பண்ணுறோம். ஒரு நோய் கிடையாது கேன்சர். கேன்சர் பல தரப்பு, பிரஸ்ட் கேன்சர் கீமோதெரபி வேற, ஒரு குடல் புற்றுநோய்க்கு வேற, வாய் புற்றுநோய்க்கு வேற, கீமோதெரபி சிகிச்சை எடுக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படியே